திமுகவுடைய பலம் என்ன? திமுகவுடைய பலம் என்னன்னு பார்த்தோம்னா, மரபு ஓட்டுகள், பெண்கள் ஓட்டுகள். இந்த திட்டங்கள் திமுகவுடைய நிறைய திட்டங்கள் வந்து அந்த மரபு ஓட்டுக்கள திமுக பக்கம் இழுக்குது. குறிப்பா பெண்கள். பெண்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரூ. 1000 கல்லூரியில வந்து படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்பட்ட ரூ. 1000 இந்த திட்டம், அப்புறம் ஃப்ரீ பஸ். இது 3மே பெண்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருக்கு. இது போல நிறைய திட்டங்கள், அதாவது காலை உணவு திட்டமா இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் வந்து திமுகவுடைய மரபு சார்ந்த ஓட்டுகள் இல்லாத நியூட்ரல் ஓட்டுகள்ல சிலவற்றை வந்து திமுக கவர்ந்து கொடுக்குது. இது வந்து திமுகவுக்கு ஒரு பலம். அதே நேரம் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகள் எதையுமே தனிப்பட்ட விமர்சனங்களையோ யாருமே வெளியே வைக்க முடியாத அளவுக்கு அந்த நடத்தி செல்லப்பட்ட இந்த 4.5 வருட ஆட்சியின் பலனாக முழுமையான ஸ்டாலின் வெறுப்பும் இல்ல, முழுமையான திமுக வெறுப்பும் இல்ல. அது வந்து வெறுப்புன்றது ஒரு இடத்துல இருக்கே தவிர, அதை டைல்யூட் பண்றதுக்கு உண்டான பல்வேறு மாற்று விஷயங்களையும் அவங்க வந்து உருவாக்கி அது வந்து முழுமையா சென்றடைய முடியாத அளவுக்கு சென்றிருக்கிறது. திமுகவுக்கு ஒரு பலம் தான் அது. பொதுவா ஒரு ஆட்சி முடியும் போது அந்த கட்சியின் மீதும் அந்த முதலமைச்சர் மீதும் ஒரு அதீதமான அதிருப்தி இருக்கும். ரொம்ப கட்டுக்கடங்காத அதிருப்தி இருக்கும். ஆனா கீழ்மட்டத்துல அந்த அதிருப்தியின் அளவு குறைவா இருக்கு. அதுதான். அதாவது வந்து 50-50யா இருக்கு. இப்படி இரட்டை நிலைப்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறது திமுகவுக்கு பலமா இருக்குது. இன்னொன்னு பணம். ரொம்ப கீழ்மட்டம் வரைக்கும் திமுக பணத்தை இறக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து திமுக கட்சியினருக்கும், அதுல பணியாற்றவர்களுக்குமே ரொம்ப ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும்.